நேற்று வீராவில் மாறன் வந்து பாப்பா கிட்ட உங்கள் அம்மானா எல்லாருக்குமே பிடிக்கும் பாப்பா, உங்கள் அம்மா தான் நம்ம வீட்டுக்கு குலசாமி, அதனால தான் தாத்தா பாட்டியும் அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கப்ப இன்னைக்கு எபிசோடு மாறாவில் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்துட்டு மேலே வீரா நின்று மாடியில் நின்று அழுதுட்டு இருக்கப்ப கொண்டு போய் மாறன் போய் காப்பி கொடுக்குறான். காப்பியை கொடுத்து இந்தா வீரா காப்பி குடி அப்படின்னு அவள் திரும்பியே பார்க்கல. என்ன வீரா பேசு, ஏன் பேசாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காப்பியை வச்சுட்டு போயிடறான். அங்கிட்டு கொஞ்சம் நகன்ற உடனேவும் நீ எல்லாம் என்ன தைரியத்தில் என்கிட்ட வந்து பேசுகிற, முன்ன மாதிரி நான் கூட பழகுவேன்னு நினச்சி என்கிட்ட பேசுறியா அப்படின்னு சொல்லி வீரா மாறனை கேட்க, நீ எப்படி வேணாலும் நினச்சிக்க வீரா, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, ஆனால் என் காதல் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. எவ்வளவோ நான் குடிகாரனாக இருந்தேன், கீழே கிடந்தேன், சாக்கடையில் கூட கிடந்தேன், என்னை தூக்கிட்டு வந்து கோபுரத்தில் ஏற்றி வச்சேன். ஆனால் அந்த வீரா தான் இந்த வீரான்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் எனக்கா இருந்தாலும் நம்ம காதலை ஜெயிக்கும், அந்த நம்பிக்கையில் தான் நான் கூட இருக்கேன். அதனால நீ வந்து என்னை வேற ஒரு ஆள் மாதிரியோ அடுத்த ஆள் மாதிரியோ பார்க்குறதே எனக்கு பிடிக்கல வீரா, கொஞ்சமாச்சும் பாசமாக இரு, நீ என் கூட பேசு, அப்போ தான் நான் நிம்மதியாக இருக்குவேன், இல்லாட்டி செத்து போயிடலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்ல வீரா வந்து ஒன்றுமே சொல்லலை. டக்குன்னு இடி இடிக்க உடனேவும் வீரா மாறனை போய் அக் பண்ணுற மாதிரி நீ நினச்சி பார்க்குறா வீரா. ஆனால் முடிச்சு பார்க்குறப்ப வீரா தள்ளி நிற்கிறா, மாறன் அங்கே தள்ளி நிற்கவும் அவள் பேசாமல் போயிடுறா. கீழே போன உடனே மறுநாள் காலையில் அவங்க மாமனார் இருந்துச்சு, என்னடா எல்லாம் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் வீரான்னு கூப்பிடவும், சொல்லுங்க மாமா அப்படின்னு, என்னம்மா ஜாமான்லாம் வாங்கிட்டியா விதேசத்துக்கு அப்படின்னு, எல்லாம் வாங்கியாச்சு மாமா, முன்னாடி வச்சுருக்கேன் அப்படின்னு கார்த்தி அப்படின்னவும் கார்த்தி வரான். கார்த்தி வந்தோடனே இந்த வீரா வாங்கின ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வந்து படுதா விரிச்சு பெட்ஷீட்டை விரிச்சு விட்டு எல்லாத்தையும் எடுத்து வை, ஐயருக்கு சொல்லிட்டியாம்மா வரேன்னு சொன்னார் மாமா, இப்போ தான் கால் பண்ணேன் அப்படின்னு. உள்ள ஐயரும் வராங்க, வந்து எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, இங்கே யாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு, வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு வீரா சொல்லவும் பேசாமல் இருந்துக்கிறா புஷ்பா. திரும்ப வந்து எல்லாமே செஞ்சுட்டு கொண்டு போய் இதெல்லாம் காக்காய்க்கு வைங்கன்னு அவங்க அண்ணங்கிட்ட சொல்ல அவனும் எடுத்துகிட்டு போகிறான். போய் காக்காய்க்கு வச்சா அப்பாவும் பொண்ணும் போய் வைக்கிறாங்க, காக்கா எடுக்க மாட்டேங்குது. அப்புறம் பார்த்தா என்ன காக்கா எடுக்க மாட்டேங்குது, அப்போ எல்லாருமே உங்கள் வீட்டில் இருக்கவங்க பூரா வைங்கன்னு சொல்லவும் எல்லாருமே வைக்கிறாங்க, எடுக்கவே மாட்டேங்குது. மாற மட்டும் கோச்சிட்டு அங்கே நிற்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கான். அப்போ நீ இந்த வீட்டு பையன் தானப்பா, வாப்பான்னு சொல்லி ஐயர் கூப்பிட அது சரின்னு சொல்லிட்டு வந்து மாறன் வந்து சாப்பாட்டை எடுத்துகிட்டு போக காக்காய்க்கு அவன் கார்த்தி திட்டுறான், என்னடா நீ எல்லாம் அந்த வீட்டுக்கு ஆளுன்னு சொல்லக்கூடாதுடா, நீ கொன்னதே அண்ணியை நீ தான்டா, நீ போய் காக்காய்க்கு சாப்பாடு வச்சா காக்கா எப்படா எடுக்கும் அப்படின்னு கார்த்தி திட்டுறான். அதுக்கு எல்லாருமே திட்டுறாங்க, விடுடா அவன் கடமைக்கு அவன் செய்யட்டும், காக்கா எடுக்குதா இல்லையானா அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா திட்டவும் திரும்ப போய் காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறான். மாறன் வச்சோடனே காக்கா வந்து எடுத்தோடனே எல்லாருமே மாறனை மன்னிச்சிட்டாக்கா அப்படின்னு தங்கச்சி சொல்லிட்டு இருக்கா வீரா. தங்கச்சி வீரா கிட்ட சொல்லவும் சரின்ட்டு அதை முடிச்சுட்டு வந்தா இவங்க புஷ்பா வந்து எல்லாத்தையும் ரூம் எல்லாம் நல்லா பூ போட்டு அலங்காரம் பண்ணி ஜோனை பண்ணி நம்ம என்ன நினைப்பு கஷ்டத்தில் இருக்கோங்க்கா, அவள் பாருக்கா அவள் ரூம்பை ரெடி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு எல்லாருமே உள்ளே போகிறாங்க. போய் என்ன புஷ்பா பண்ணிட்டு இருக்க, இன்னைக்கு என்ன நாளையும் நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு, என் புருஷன் கூட நான் வாழணும், நீங்கள் வேணா கஷ்டமா இருங்க, என்ன எதுக்கு அதில் இழுக்கிறீங்க அப்படின்னு புஷ்பா கத்துறா. அதுக்கு இப்படி எல்லாரும் புஷ்பாவை திட்டிகிட்டு இருக்கும்போது ராகவனும் உள்ளே வரான். ராகவன் உள்ளே வந்த உடனேவும், ஏய் நீ நினைக்கிறதே எப்பயுமே நடக்காது, என்ன நினச்சிட்டு இருக்க, என் கண்மணியை மறந்து உன் கூட வாழ்ந்துவேன்னு நினச்சிட்டு இருக்கியா, அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக மாறனும் வெளியே போயிடறான். எல்லாருமே வெளியே போகவும் புஷ்பான்னு பார்த்துட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நாளைக்கு